எப்பவுமே அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நிறைய சஜஷன்ஸ் நானே கொடுத்திருக்கேன். பட் இருந்தாலுமே எதுலயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்குங்க. சோ முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை கவனிச்சுக்கோங்க அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். ஒரு 5 விஷயம் தாங்க. ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸ். எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான காரணம் என்ன? இப்ப இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இன் ஃபியூச்சர்லனாச்சும் என் வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும், என் ஃபேமிலியை நல்லா செட்டில் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஆசைக்காக தான் இப்போல இருந்தே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றோம். ஸோ நம்மளுடைய ஃபினான்ஷியல் கோல் என்ன அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல மட்டும் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ரெண்டாவது ரிஸ்க் டாலரன்ஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே பயப்படுவாங்க எல்லாருமே. ஐயோ இதில் போட்டால் இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக வந்துருமா, ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, பட் ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது, இவங்க நல்ல கம்பெனி தானா, இதில் போட்டால் நல்ல ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படின்ற பல டவுட் நம்ம மனசில் இருக்கும். பட் எந்த அளவுக்கு எந்த ஒரு ப்ராடக்ட்ல ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கோ அங்கே நமக்கான ரிட்டர்ன்ஸும் ஜாஸ்தியாக இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் இருந்தாலுமே இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ரிஸ்க் அப்படிங்கிறது கொஞ்சம் மீடியமான ஒரு ஸ்டேட்டஸில் தான் இருக்கணும். ஜாஸ்தியான ரிஸ்க் இருக்கு, அதே லெவலில் ஜாஸ்தியான ரிட்டர்ன்ஸ் இருக்கு, அப்போ முழு பணத்தை நான் அதிலே போடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தப்புங்க. ஸோ உங்களுடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரி சப்போஸ் அந்த இடத்துல ப்ராஃபிட் இல்லாமல் லாஸுமே ஆச்சுனாலுமே உங்களால் அதை டேக்கிள் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ரிஸ்க் ரொம்ப முக்கியம். மொத்த பணத்தை கொண்டு போய் ஒரே இடத்துல போடுறேன் அப்படின்னு சொல்றது சரி கிடையாது. ஸோ அடுத்த விஷயம் அதுக்காக தான் டைவர்சிஃபிகேஷன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ல பல விஷயங்கள் இருக்கு. நமக்கு ஒவ்வொரு விஷயமா இப்பதான் கத்துக்கிட்டு வரோம். ஒன்றும் தப்பு இல்லை கத்துக்கிறதுல. பட் எனக்கு எல்லாம் தெரியும்ப்பா, இந்த ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நமக்கு பணம் எல்லாம் வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை பேங்காக இருக்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒவ்வொருத்துலையும் பார்த்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 10 ரூபானாலுமே 2 ரூபாயா ஒரு 5 இடத்துல போட்டு வைக்கணும். ஒரு இடம் லாஸ் ஆனாலும் இன்னொரு இடம் நமக்கு லாபம் கொடுக்கும். ஸோ டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். 10 ரூபாயும் கொண்டே போய் ஒரே இடத்துல போட்டிங்கன்னா அது லாஸ் ஆச்சுன்னா அதுலேருந்து மீண்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் அது புரியும்னே சொல்லலாம். அடுத்து டாக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்ல ப்ராஃபிட்லாம் பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் மேலே மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த சமயத்தில் ஜாஸ்தியான ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருச்சு அப்படின்னாலுமே டாக்ஸ் எல்லாம் போக கைக்கு இவ்வளோ தானே வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணும் இல்லை. ஸோ டாக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். ஸோ டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லாம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. என்னதான் நம்ம எக்ஸாம்க்கு நல்லா படிச்சிருந்தாலுமே ஃபர்ஸ்ட் 5 மார்க் எழுதுறோமா இல்லை 2 மார்க் எழுதுறோமா அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி பார்த்து டைமுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாம் எழுதி முடிக்கணும் இல்லையா, அதே மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்லையுமே. ஸோ ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அப்படிலாம் இல்லாமல் யார் என்ன சொன்னாலுமே உங்களுக்கு இதை பார்த்து இது சரியா இருக்குன்னு தோணுச்சுன்னா மட்டும் நீங்க செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம், ஒரு அட்வைசரா இருக்கலாம். ஸோ அவங்க கிட்ட போயிட்டு ஒரு சஜஷன் கேட்கறது ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க மேக் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ மார்க்கெட்ல ஒரு புதுசா NFO லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபண்ட் நேம் என்ன அப்படின்னா HDFC Life Mid Cap Momentum Index Fund. ஸோ HDFC Life அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு நம்பகத்தன்மையான ஒரு பிராண்ட் அப்படின்றது அவங்க ஆல்ரெடி நமக்கு நிரூபிச்சிட்டாங்க. அண்ட் இந்த NFO பீரியட் பார்த்தீங்கன்னா இப்போல இருந்து 31 மார்ச் 2024 இந்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இதனுடைய லைஃப் டைம் பீரியட் இருக்கும். ஸோ இந்த டைம்குள்ள நம்ம ஒரு NAV வாங்குறோம் அப்படின்னா அந்த யூனிட்டினுடைய பிரைஸ் 10 ரூபாயா தான் இருக்கும். அண்ட் பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி மிட் கேப் 150 மொமெண்டம் 50. ஸோ மிட் கேப் அப்படின்னாலே 150 கம்பெனிஸ் இருப்பாங்கன்னு தெரியும். ஸோ அதுலயும் டாப்பா இருக்கக்கூடிய 50 மொமெண்டம்ல இருக்குல்ல, ஹைல எது போதோ அந்த கம்பெனிஸ்ல மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஹையர் ப்ராஃபிட் எப்படி பார்க்கலான்றதுக்கான நிறைய வழிமுறைகளை அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஸோ இப்போ எப்படி HDFC லைஃப் மிட் கேப் மொமெண்டம் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது என்னென்ன டீடைல்ஸ்லாம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம் லைவாவே. இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனியான பாலிசி பஸ்ஸனுடைய லிங்க் நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வரும். ஸோ இதுல நம்மளோட டீடைல்ஸ்லாம் என்டர் பண்ணிட்டா இந்த பேஜ் வந்துடும். ஸோ இதுல HDFC லைஃப் ஃபர்ஸ்ட்லேயே இருக்கு பாருங்களேன். லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 25.3% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட் இப்படியே பெர்ஃபார்ம் ஆச்சுன்னா இதே லெவலுக்கான ரிட்டர்ன்ஸை நம்ம ஃபியூச்சர்ல எதிர்பார்க்கலாம். ஸோ லம்சமாக 3.86 crore வரைக்கும் நம்மளால எடுத்துக்க முடியும். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கெட் டீட்டெயில்ஸ் போய் பார்க்கலாம். எதனால இந்த மிட் கேப் மொமெண்டம் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னா அதுக்கான ரீசன் இருக்கு பாருங்க. மொமெண்டம் இன்வெஸ்டிங். ஸோ
ஸோ பெர்ஃபார்மிங் வெல் அண்ட் ரிமூவ் ஸ்டாக்ஸ் வித் ரிலேட்டிவ்லி புவர் ரிட்டர்ன்ஸ். ஸோ பெர்ஃபார்ம் ஆகிற ஸ்டாக்ஸ் மட்டும் தான் வச்சுப்பாங்க. ஸோ புவர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்னா அதை அழகாக அவங்க ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. டைவர்சிஃபிகேஷன், க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ கீ ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா கேபிட்டல் கேரண்டி நமக்கு கிடைக்குது. ஸோ 100% நம்மளுடைய அமௌண்ட் வந்து கேரண்டியாக கிடைக்கும். அண்ட் டேக்ஸ் சேவிங்ஸ் இருக்கு அண்டர் த செக்ஷன் ஆஃப் 80C அண்ட் செக்ஷன் 10 சப்செக்ஷன் ஆஃப் 10D படி. அது அந்த கேபிட்டல் கேரண்டி சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தா ஒரு 10 வருஷத்துக்கு கீழே போட்டிருக்கு பாருங்களேன், டில் 2034. இப்போ 2024 34 வரைக்கும் ஒரு 10 வருஷம் மாதம் 8,000 போட்டுட்டு வந்தீங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 9.6 லட்சம் ரூபா. ஸோ அந்த சைடு பார்க்கும்போது ஸோ கேரண்டிடான ரிட்டர்ன்ஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் அப்படியே வந்துடும். அண்ட் நீங்கள் 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 3.76 crores வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பேஸ்ட் அப்பான் த பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் 5 years at 31.3%. ஸோ லாஸ்ட் 5 yearsல இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கிறத பேஸ் பண்ணி அவங்க இப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இன் ஃபியூச்சரில் அது ஜாஸ்தி ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, இல்லை கம்மியானாலும் அதை ஃபேஸ் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்கலாம். ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா முன்ன பின்ன எப்படி இருக்குது, என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம எப்பவுமே தெரிஞ்சுப்போம் இல்லையா? அதே மாதிரி இந்த ஒரு ஃபண்ட்லையுமே எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்கு, லாஸ்ட் 10 yearsல எப்படி இருக்குது, 7 yearsல எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு மினிமமாக 18 வயசு இருந்தாலே போதும், மேக்ஸிமமாக 50 வருஷம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் மெச்சூர் பற்றி போட்டிருக்காங்க. ஸோ மினிமமாக 10 வருஷம் போடலாம், மேக்ஸிமமாக 40 வருஷம் இருக்குது. ஸோ மினிமம் அமௌண்ட் மாதம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், 2200 ஆரம்பிக்கலாம். குவார்ட்டர்லி 6300, ஹாஃப் இயர்லி 12600. ஸோ இந்த மாதிரி பேசிஸில் உங்களுக்கு எது ஆப்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸும் பார்க்கலாம். ஸோ 10 ஃபண்ட்ஸ் இருக்குது ஆல்ரெடி லாஸ்ட் 5 years 10 years. ஸோ மிட் கேப் மொமெண்டம் இண்டெக்ஸ் ஃபண்டு, NFO, டிஸ்கவரி ஃபண்டு, ஈக்விட்டி அட்வான்டேஜ் ஃபண்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ என்னாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா FAQல போயிட்டு உங்களுக்கு டவுட் இருக்குன்னா அதை கூட கேட்டுக்கலாம். பிளானை கம்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிளானை கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் எது பெஸ்ட் அப்படிங்கிறத. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒரு NFO பீரியட்குள்ளே நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா NAV-னுடைய ப்ரைஸ் 10 ரூபா தான். டாப் 50 கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால நமக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரிஸ்க்கும் ரொம்ப கம்மி. ஸோ இந்த ஃபண்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 5 yearsல பார்த்தீங்கன்னா 31.2% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் 10 yearsல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 27.4% ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நமக்கு ஃபியூச்சரில் இந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம அதையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும். அண்ட் இந்த HDFC-யோட டோட்டல் AUM பாத்தீங்கன்னா அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் லாஸ்ட் டிசம்பர் 31 2023 படி பார்க்கும்போது இவங்க கிட்ட 2.79 lakh crores இருக்கு. ஸோ இவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னா எவ்வளவு மக்கள் அவங்களை நம்பி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இவங்க சொல்றாங்க. நான் என்னதான் சொன்னாலுமே உங்களுக்கு இது ரொம்ப ஆப்டா இருக்கு, சரியானதான்னு தோணுச்சுன்னா நீங்க இதை வாங்கிக்கலாம். ஸோ லைஃப் கவர் 120 times த ப்ரீமியம் அமௌண்ட் நமக்கு கொடுப்பாங்க. மாதம் நம்ம எவ்வளோ ப்ரீமியம் கட்டுறோமோ அது 120 times தான் நமக்கு லைஃப் கவராக கொடுப்பாங்க. பிகாஸ் இது ஒரு யூலிக் மெத்தட் அப்படிங்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கிடையாது, இன்சூரன்ஸும் நமக்கு கிடைக்கும். டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் நான் முன்னாடியே சொன்னேன், டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு அண்டர் த செக்ஷன் ஆஃப் 80C அண்ட் அண்டர் த செக்ஷன் ஆஃப் 10 சப்செக்ஷன் ஆஃப் 10D படி. ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம மாதம் 2000 ரூபா கட்டுறதன் மூலமாக கூட இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் NRI இருக்கீங்க அப்படின்னா மாதம் 18,000 ரூபா கட்டுறதன் மூலமாக ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு 2 crores வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இது ஆப்டா இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்க வாங்கிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணணும், அவங்களுக்கும் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ ஃப்ரீடம் ஆப்னா என்ன தெரியுமா, நம்மளுடைய லைஃப்பை ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம் இல்லையா, நம்ம கூட சேர்ந்து நம்மளுடைய எய்மை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது யாருமே நமக்கு கூட உட்காந்து அதை பண்ணு இதை பண்ணு அப்படி செய் இப்படி செய் அப்படிலாம் சொல்லி தர மாட்டாங்க. பட் ஃப்ரீடம் ஆப்பில் அந்த எல்லா விஷயங்களுமே சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்குன்னு ஒவ்வொரு கோர்ஸ் மாதிரி இருக்குங்க. கோர்ஸ்னால் பயப்பட வேணாம், படிக்கணுமா அப்படி இப்படிலாம். நம்மளுடைய லாங்குவேஜில் தமிழில் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா எங்ககிட்ட அந்த பிஸ்னஸில் ஆல்ரெடி வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் இருப்பாங்க. அவங்கள நாங்கள் டேரெக்டாக மீட் பண்ணி அவங்களுடைய பிஸ்னஸை எப்படி அவங்க டெவலப் பண்ணாங்கன்னு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு லைவ் எக்ஸாம்பிளோட சொல்லிக் கொடுப்பாங்க. சரி பார்த்துக்கிட்டேன் கற்றுக்கிட்டேன், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கிட்டேயே நீங்கள் வீடியோ கால் மூலமாக பேசி அந்த டவுட்டையுமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஃப்ரீடம் ஆப்பை மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களுக்கு கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை தீர்த்து வைப்பாங்க.